கிழிந்த சட்டையின் கனவு. சிறுகதை. எழுதி வாசிப்பவர் ஆசிரியை மரிய செலின். ஒரு சிறிய கிராமம். பள்ளி மணி அடித்தது. மாணவர்கள் அனைவரும் வகுப்பறைக்குள் ஓடி சென்றனர். ஆனால் பள்ளி வாசலுக்கு வெளியே கிழிந்த சட்டையுடன் ஒரு சிறுவன் மட்டும் நின்று கொண்டிருந்தான். அவன் பெயர் அமுதன். கண்களில் ஏக்கம், கைகளில் புத்தகம் இல்லை, வயிற்றில் உணவும் இல்லை. அந்த வழியாக வந்த ஆசிரியர் ஒருவர் அவனை பார்த்து கேட்டார், ஏன் தம்பி பள்ளிக்குள் வரவில்லை என்று. சிறுவன் மெதுவாக பதிலளித்தான், ஐயா, வீட்டில் வறுமை, அம்மா வேலைக்கு போயிருக்கிறார், என் தம்பியை பார்த்து கொள்ள வேண்டும், பசியோடு எப்படி படிப்பது என்றான். ஆசிரியரின் கண்கள் கலங்கின. அவர் மெதுவாக சொன்னார், உன் வாழ்க்கையை பற்றி நினைக்கும்போது எனக்கு ஒரு மாபெரும் மனிதர் நினைவுக்கு வருகிறார். அவர் பெயர் காமராசர். சிறுவன் ஆச்சரியமாக கேட்டான், அவர் யார் ஐயா? ஆசிரியர் புன்னகையுடன் கூறினார், தனக்காக வாழாத தலைவர், மக்களுக்காக வாழ்ந்த மாமனிதர், ஏழை குழந்தைகளின் பசியை கண்டவர், பசியுடன் இருக்கும் குழந்தையால் பாடம் படிக்க முடியாது என்பதை உணர்ந்தவர், பள்ளிகள் இல்லா கிராமங்களில் பள்ளிகளை திறந்தவர், ஆயிரக்கணக்கான குழந்தைகள் கல்வி பெற வழியை செய்தவர், பள்ளியில் உணவு கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை வளர்த்தவர், ஒவ்வொரு குழந்தையும் கல்வி கற்க வேண்டும் என்ற கனவை மக்களின் நிஜமான வாழ்வாக மாற்றி அமைத்தவர். சிறுவன் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். ஆசிரியர் அவன் தோளில் கையை வைத்து கூறினார், அமுதன், வறுமை உன் வாழ்க்கையை தடுக்க முடியாது. காமராசர் காட்டிய பாதையில் நடந்தால் உன் கல்வியே உன் எதிர்காலத்தை மாற்றும். அந்த வார்த்தைகள் சிறுவனின் மனதில் நம்பிக்கையின் விதையை விதைத்தன. அவன் பள்ளிக்குள் நுழைந்தான். ஆண்டுகள் பல கடந்தன. அனுபவங்கள் பல மாற்றங்களை தந்தன. அதே பள்ளிக்கு ஒரு நாள் சிறப்பு விருந்தினராக அமுதன் வந்தான். மாணவனாக அல்ல, மாவட்ட ஆட்சியாளராக மாணவர்களை பார்த்து அவர் கூறினார், ஒரு காலத்தில் நான் பள்ளி வாசலில் கிழிந்த சட்டையுடன் வறுமையால் கல்வியை ஏக்கத்தோடு பார்த்தவன். என்னை மாற்றியது ஒரு ஆசிரியரின் வார்த்தைகளும் காமராசரின் வாழ்க்கையும். அரங்கமே கரவொளியால் அதிர்ந்தது. கதையின் கருத்து. செல்வத்தை சேர்ப்பதை விட மனிதர்களை உயர்த்துவதே உண்மையான வெற்றி. காமராசர் திறந்த பள்ளிகள் மட்டுமல்ல, பல லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்கால கனவுகளின் கதவுகளை திறந்து வைத்தார். அவர் விதைத்த கல்வி என்ற விதை இன்று அறிவு மரங்களாக வளர்ந்து நிற்கின்றன. நாமும் காமராசர் போல எளிமையாக வாழ்வோம், நேர்மையை கடைபிடிப்போம், கல்வியை நேசிப்போம், பிறரின் வாழ்வில் ஒளியேற்றும் மனிதர்களாக மாறுவோம். நாம் காமராசரை போல ஒரு மாநிலத்தை ஆள முடியாமல் இருக்கலாம், ஆனால் ஒரு குழந்தையின் வாழ்க்கையில் ஒளியேற்ற முடியும். காமராசரின் பிறந்த நாள் ஆன இன்று கல்வி பயிலும் மாணவ செல்வங்களுக்கு ஒரு புத்தகத்தை பரிசளிப்போம். ஒரு ஏழை மாணவனுக்கு உதவுவோம். ஒரு நல்ல வார்த்தை சொல்லுவோம். ஒரு மனிதனின் எதிர்காலத்தை மாற்றுவோம். இதுவே காமராசருக்கு நாம் செலுத்தும் உண்மையான மரியாதை ஆகும். நன்றி.